ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னா இன்ஜினியரிங்கில் 6th செம்மில் வரக்கூடிய ஃபைனட் எலமெண்ட் அனாலிசிஸ் ஃபியான்னு சொல்லுவாங்க. எல்லாருமே இந்த சப்ஜெக்டை பார்த்து ரொம்ப பயப்படுவாங்க. ஏன்னா இந்த சப்ஜெக்டில் ஃபெயில் ஆயிடுவோம், ரொம்ப கஷ்டம்னு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இன்ஜினியரிங்லேயே ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட்னால் ஃபியா தான். நான் ஏன் ஈஸின்னு சொல்கிறேன்னா, மொத்தம் 5 யூனிட்டில் நீங்கள் ஒரே ஒரு யூனிட் படித்தா போதும், ஈஸியாக 3 யூனிட் அட்டென்ட் பண்ணிடலாம். அது மாதிரி இதில் இருக்கிற மாதிரி ஃபார்முலா நிறையா இருக்கும், பக்கம் 16 பக்கம் போவோம், ஒரு சம்மு 1 மணி நேரம் ஆகும். நீங்கள் அதெல்லாம் யோசிக்காமல் கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு பேப்பரை கடன்னு ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூ போட்டாலே ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். அது புரியாமல் பசங்க சம்மு நிறையா இருக்குது, ஃபார்முலா நிறையா இருக்குதுன்னு விட்டுருவீங்க. இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே ஒரு பிளேலிஸ்ட்டு நான் ஃபியான்னு போடுறேன். நான் ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணும்போது அந்த ஒவ்வொரு வீடியோவையும் பாருங்கள். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 5 யூனிட்டுக்கான கான்செப்ட் என்னென்னா, 5 யூனிட்டில் இது இருக்குது, இதை படித்தா போதும், வேறு எதுவுமே நான் சொல்ல போகிறதில்ல. முதல்ல யூனிட் 1 வந்து இன்ட்ரோடக்ஷன். அதில் வந்து 2 மெத்தட் தான். ஃபஸ்ட்டு வெயிட் ரெசிடியல் மெத்தட், அப்புறம் ரிட்ஸ் மெத்தட். வெயிட் ரெசிடியல் மெத்தடில் ஒரு 4 கண்டுபிடிப்போம். பாயிண்ட் கொலகேஷன் மெத்தட், சப்டொமைன் கொலகேஷன் மெத்தட், லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட், கெலர்கின் மெத்தட். ரிட்ஸ் மெத்தடில் வந்து பாலினாமியல் சீரீஸ், ட்ரிக்னோமெட்ரிக் சீரீஸ், ஸ்ட்ரெயின் எனர்ஜி, ஒர்க் டன்னு. சப்போஸ் கொஸ்டின் வந்து கொஞ்சம் டஃப்பாக கேட்கணும்னு நினச்சாங்கன்னா தியரி கொஸ்டினில் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் ஃபியா கேட்க வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி ஜென்ரல் ஸ்டெப்ஸ் ஆஃப் ஃபியா கேட்பாங்க. மேக்ஸிமம் வந்து ப்ராப்ளம் தான் கேட்பாங்க. அப்படி கேட்கும் போது நீங்கள் எல்லாமே படிக்க தேவையில்லை. அந்த வெயிட் ரெசிடியல் மெத்தட் இருக்குல்ல, அதை மட்டும் நல்லா தெளிவாக பார்த்துக்கங்க. அடுத்து யூனிட் 2 ஒன் டைமென்ஷனல் ப்ராப்ளம். இதில் மொத்தம் 4 மெத்தட் இருக்குது. பார் எலமெண்ட், ட்ரெஸ்ஸஸ், வைப்ரேஷன் மோடு ஷேப்ஸு, ஹீட் ட்ரான்ஸ்ஃபரில் காம்போசிட் வால், ஃபின் எலமெண்ட்டு. இந்த பார் எலமெண்ட்டில் 3 இருக்குது. 1D பார் எலமெண்ட், டேப்பர் பார் எலமெண்ட், டெம்பரேச்சர் எஃபெக்ட்டு. நம்ம யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் பார் எலமெண்ட் மட்டும் படித்தா போதும், வேறு எதுவும் நீங்கள் படிக்க தேவையில்லை. யூனிட் 3 ரொம்ப ஈஸியான யூனிட்டு. 2 டைமென்ஷனல் ஸ்கேலார் வேரியபிள் ப்ராப்ளம்ஸ். சிஎஸ்டி எலமெண்ட்டு, ஸ்ட்ரெயின் டிஸ்பிளேஸ்மெண்ட் மேட்ரிக்ஸ், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். இல்லை சிஎஸ்டி எலமெண்ட் மட்டும் நீங்கள் படித்தா போதும், கம்பல்சரி ஒன்று எழுதிடலாம். பார்ட் பியில் வந்து ஸ்ட்ரெயின் டிஸ்பிளேஸ்மெண்ட் மேட்ரிக்ஸ் கேட்பாங்க, இல்லாட்டி ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கேட்பாங்க. நீங்கள் சிஎஸ்டி எலமெண்ட் மட்டும் நல்லா தெளிவாக பார்த்துக்கங்க. அடுத்து யூனிட் 4 வந்து 2 டைமென்ஷனல் வெக்டார் வேரியபிள் ப்ராப்ளம்ஸ். அதில் ஒன்று தான் இருக்குது, ஆக்சிஸ் சிமெட்ரிக் ப்ராப்ளம். நான் அந்த வீடியோவில் அது எப்படி ஈஸியாக சொல்லித்தரேன். யூனிட் 5 வந்து ஐசோபேராமெட்ரிக் ஃபார்முலேஷன். அதில் 3 இருக்குது. எவாலுவேஷன் ஆஃப் கார்ட்டீசியன் கோஆர்டினேட், ஜாகோபியன் மேட்ரிக்ஸ், நியூமெரிக்கல் இன்டகிரேஷன். இதுக்கு முன்னாடி போட்ட எல்லா யூனிட்டில் என்ன சொன்னேன்னா ஏதாச்சும் ஒன்று படிச்சுக்கோங்கண்ணே. ஆனால் இதில் வந்து 3மே படிச்சுக்கணும், ஏன்னா ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? இதில் என்ன டிப்ஸ்னால், நீங்கள் ஃபியா படிக்கும் போது முதல்ல யூனிட் 5 படிக்கணும், அதுக்கப்புறம் யூனிட் 3 படிக்கணும், அப்புறம் யூனிட் 4, யூனிட் 2, யூனிட் 1. இந்த ஆர்டரில் படிச்சிங்கன்னா ஃபியாவில் நீங்கள் சென்டா மார்க்கே வாங்கலாம். சரிங்களா? ஏன்னா யூனிட் 3 மாதிரியே தான் அப்படியே யூனிட் 4, அப்புறம் 2, 1 ஒரே மாதிரி தான் வரும். இதுதான் ஃபியா லெவலில் இருக்கிற 5 யூனிட்டுக்கான நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்க வேண்டிய கான்செப்ட்டு. அடுத்தடுத்த வீடியோவில் நான் ஒவ்வொரு யூனிட்டுக்கான ஃபார்முலா, ஒவ்வொரு யூனிட்டுக்கான ப்ராப்ளம்ஸ் போடுறேன். அதை உங்களால் படிக்க எப்படி புரிஞ்சுக்க முன்னாடி மக்கப் பண்ணிட்டாச்சு, அழகாக போய் எழுதி வச்சுட்டு வந்துடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுங்கள். தேங்க்யூ.